ஆடு மாடுகளை நாங்கள் அறுத்து சாப்பிடுறோம். மீனை அறுத்து சாப்பிடல, செத்து போனாலும் சாப்பிடுவோம். உசுறு மீனை வாங்கிட்டு போய் யாரும் அறுத்தா சாப்பிடுறாங்க? மீன் கடையில மீன் வாங்க போனோம்னா ஆல்ரெடி செத்து தான் இருக்குது. அப்ப செத்து போன மீனை தான் வாங்கிட்டு போய் சாப்பிடுறோம். செத்து போன கோழியை போய் நாங்க வாங்கி சாப்பிடுறது இல்ல. அது ஏன் அப்படின்னு முதல்ல கேட்கிறாரு. அது ரெண்டுக்கு அறிவியல் பூர்வமாக வித்தியாசம் இருக்குங்க. என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்டா, மனிதன், ஆடு மாடு போன்ற உயிரினங்கள், அதாவது தரையிலும் ஆகாயத்திலும் வசிக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அந்த உயிரினங்களுக்கு ஓடக்கூடிய ரத்தங்கள் இருக்கிறது. ஓடக்கூடிய ரத்தம். இப்ப கழுத்து அறுத்தியல் சொன்னா பீரிட்டுக்கிட்டு ரத்தம் வரும். சரியா? உசுரோட ஒரு மீனை வாங்கிட்டு போய் நீங்க கழுத்து அறுத்தியல்னா கசியும். எந்த இடத்துல அறுத்தாலும் அந்த ரத்தம் கசிவு இருக்குமே தவிர பீரிட்டு அடிக்கக்கூடிய ரத்தம் அதுல இருந்து வருமானா வராது. எந்த மீனை உசுரோட பிடிச்சோம்னாலும் நீங்க அறுத்து செக் பண்ணிக்கலாம், அவ்வளவு வராது. ஒரு சின்ன சிட்டுக்குருவி அறுத்தா கூட அதுல இருந்து ஓடக்கூடிய பீரிட்டு வரக்கூடிய ரத்தம் என்ன செய்யும்? சரணு பீச்சு அடிக்கும். அந்த மாதிரி ரத்தம் இருக்கிறது. சயின்டிபிக்கா என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த ரத்தங்கள்ல நிறைய கிருமிகளும் கெடுதிகளும் இருந்து கொண்டே இருக்கிறது. இது செத்த உடனே என்னவாகுதுன்னா ரத்தம் உறைஞ்சிரும். ஒரு குருவி செத்துச்சு, கோழி செத்துச்சுன்னு வைங்களேன், அந்த ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கிற ரத்தம் என்னவாயிரும் கேட்டா இறைச்சி மாதிரி இறுகி போயிடும். அறுத்த ரத்தம் கூட நீங்க பாக்குறீங்களா, ரத்தத்தை அறுத்து ஒரு பாத்திரத்தை பிடிச்சீங்கன்னா அப்படியே ரொட்டி மாதிரி என்ன செஞ்சிருது, உறைஞ்சு போயிடுது. அந்த மாதிரி உள்ள உறையும் பொழுது அந்த ரத்தத்தில் வசித்துக் கொண்டிருந்த கிருமிகள் எல்லாம் அதுல வசிக்க இயலாத சூழ்நிலை வந்தவுடனே கிழித்து கொண்டு சதைகளுக்கெல்லாம் ஊடுருவிடுது. அந்த ரத்தத்தில் இருந்த கிருமி இறைச்சிக்கெல்லாம் ஊடுருவி வந்துருது. அந்த இறைச்சியை நம்ம சாப்பிடுறதுனால அதுல சில கிருமிகள் எவ்வளவு வெப்பத்திலையும் அது சாவாது. அந்த கிருமிகளோட நம்ம இறைச்சியை சாப்பிட்டா நோய் வரும் என்கிறதுனாலதான் ரத்தத்தையும் நாங்க சாப்பிடக்கூடாது. அறுத்தும் சாப்பிடணும். அறுத்து பீச்சப்பட்ட ரத்தம் இருக்குதுல, அந்த ரத்தத்தை வறுத்தலாம் சாப்பிடுவாங்கல்ல, அது எங்களுக்கு ஹராம். அதுவும் சாப்பிடக்கூடாது. ரெண்டுக்கும் ஒரே காரணம் தான். இந்த மீனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பீச்சடிக்கிற ரத்தம் இருக்குதா? ரத்தமே இல்ல. அதனால நீங்க அறுத்தாலும் அதுல இருந்து ஒண்ணு வரப்போறது இல்ல, அறுக்காட்டாலும் ஒண்ணு வரப்போறது இல்ல. அது போக நீங்க ரொம்ப ஒரு முந்தா நாள் பிடிச்ச மீனை கொண்டு வந்தாலும் சரி, அதுல கூட இந்த கசீர ரத்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் கழிச்சு எல்லாம் சாப்பிடுவாங்க. இறைச்சியில் அப்படி இருக்காது, ஒண்ணுமில்லாம போயிடும். அதனால நீங்க இந்த வேறுபாட்டை விளங்கிக்கணும். மீனை அறுக்காத காரணம் என்னன்னு கேட்டா அதுல ஓடக்கூடிய ரத்தம் இல்லை. மனிதன் இந்த ஆடு மாடுகளுக்கு எல்லாம் என்ன இருக்குது, ஓடக்கூடிய ரத்தம் இருக்குதுன்னு விளங்கிக்கிறோம். அடுத்து பன்றியை நம்ம எதுக்கு சாப்பிடுறது இல்ல முஸ்லிம்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக அதுக்கு 3 காரணங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. குர்ஆன்ல காரணம்லாம் சொல்லப்படல. குர்ஆன்லயோ நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகள்லயோ பன்றி சாப்பிடக்கூடாதுன்னு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர இன்னென்ன ரீசன் எல்லாம் சொல்லப்படல. சொன்னா விளங்கி இருக்காது அந்த காலத்து மக்களுக்கு. அந்த காலத்து மக்களுக்கு இதெல்லாம் சொன்னா விளங்கி இருக்காது. அதனால ஹராம்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அதை ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்றாங்கன்னு கேட்டா 3 விதமான காரணத்தை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னு கேட்டா, அந்த பன்றி இறைச்சியில நாடா புழுன்னு ஒரு புழு இருக்கிறது. அந்த புழு எவ்வளவு பெரிய வெப்பத்திலையும் சாவாது. அந்த புழு நம்முடைய உடலுக்குள்ள சென்றால் மூளை காய்ச்சல் இருக்குல்ல, இந்த மூளை காய்ச்சல்ங்கிற நோய் நமக்கு பரவும். பன்றிய பக்கத்துல வளர்க்க கூட கூடாது. அதனால சொல்றாங்க, என்ன டிவில எல்லாம் விளம்பரம் போடுறாங்க பத்தியா, என்ன செய்றாங்க, வீடுகளுக்கு அருகில் பன்றியை வளர்க்காதீர்கள், படுபயங்கரமான மூளை காய்ச்சலுக்கு உள்ளாகாதீர்கள். மத்திய அரசாங்கமே டிவிலையும் வானொலியிலையும் டெய்லி என்ன செய்யறாங்க, இலவசமாக அரசு டிவிகள்ல விளம்பரம் செய்கிறார்கள். அப்ப அந்த நாடா புழு என்பது சாகாத புழுவா இருக்கிற காரணத்தினால அதனால் நமக்கு கேடு ஏற்படும்ங்கிறது ஒரு காரணம் ஒண்ணு. இரண்டாவது காரணம் என்னன்னு கேட்டா, இந்த இருக்கிற நம்ம ஜீவன்கள்லயே அதிகமாக கொழுப்பு உள்ளது பன்றி தாங்க. கொலஸ்ட்ரால்ங்கிறோம்ல, இப்ப கோழியில கம்மியா இருக்குது, அதை விட மாட்டுல கொஞ்சம் கூட இருக்குது, அதை விட ஆட்டுல இன்னும் கூட இருக்குன்னு சொல்றோம்ல, அந்த கணக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பன்றியில ஆட்டில் இருப்பதை விட 4 மடங்கு அதிகமான கொழுப்பு இருக்கிறது. அவ்வளவு கொழுப்பு மனித உடல்ல சேர்ந்தால் நமக்கு கொலஸ்ட்ரால் போன்ற அந்த கடுமையான நோய்கள்லாம் வரும் என்று அதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மூணாவதா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய காலத்துல
மனிதனுக்கு செயற்கையாக சில விஷயங்கள் தேவைப்படுகிறது. உதாரணமா நம்ம விபத்துக்கு உள்ளாயிட்டோம், ரத்தம்லாம் ஓடி போச்சு, அல்லது ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டி இருக்குது, இப்ப ரத்தம் செலுத்தணும். ரத்தம் கடையில கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப ஒரு மனுஷனுடைய ரத்தத்தை இன்னொரு மனுஷனுக்கு செலுத்துறாங்க, ரத்த தானம். இது கூட சில நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப அது யோசிச்சு பாக்குறாங்க, மனுஷ ரத்தத்துக்கு பதிலா மிருக ரத்தத்தை செலுத்தினா எப்படி அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சு விஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒவ்வொரு பிராணியுடைய ரத்தமா எடுத்து மனுஷ ரத்தத்தை எடுத்து ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு சோதிக்கிறாங்க, ரெண்டு மேட்ச் ஆகுமாண்டு. எந்த பிராணியுடைய ரத்தமும் மனுஷனுடைய ரத்தத்துக்கு ஒத்து வரமாட்டேங்குது, சம்பந்தமே இல்லாம இருக்குது. ஒரு ஆட்டு ரத்தத்தை எடுத்து மனுஷனுக்கு சேர்த்தா ஒர்க் ஆகாது, செத்து போயிருவான். மாட்டு ரத்தத்தை மனுஷனுக்கு சேர்த்தா செத்து போயிருவான். தற்செயல அதிசயமாக என்ன இருக்குன்னு கேட்டா, பன்றி இருக்குல்ல, பன்றி ரத்தத்தை எடுக்கிறாங்க, அது மனுஷ ரத்தத்துக்கு ஏறக்குறைய நெருக்கி வந்துருது. அநேகமாக கொஞ்ச நாள்ல அது மனிதனுக்கு ஏற்றலாம் என்று கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, பன்றியுடைய ரத்தம் மனித ரத்தத்துக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறது. உலகத்திலேயே எல்லா ஜீவன்களை விட மனுஷனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரத்தம் எதுன்னு பாத்தீங்கன்னா பன்றியின் ரத்தம். அப்ப பன்றி ரத்தத்தை மனுஷனுக்கு செலுத்தலாம், செலுத்துவதற்கான ஒரு சிந்தனை இன்னைக்கு வந்திருக்கிறது. வெற்றிகரமாவல அந்த சோதனை நெருக்கத்தில் இருக்கிறது ஒண்ணு. அதே மாதிரி ஹார்ட் வீக் ஆயிடுச்சுங்க, இதயம். ஏன் இதயம் வீக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இன்னொரு மனுஷன் இதயத்தை எடுத்து வச்சு அவன் போயிடுவான், இதயம் கிடைக்காது. அப்ப மிஷின் வைக்கிறான். இப்ப பேச மிஷின் என்ன பண்றான்? மிஷினை வச்சு அதை வச்சு பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்ப யோசனை பண்றாங்க, இதயம் மிருகத்தினுடைய இதயம் ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நிறைய இதய நோயாளிகள் குறைச்சிட்டு போயிடுவான். மிருகத்துடைய இதயம் ஒர்க் நமக்கு பொருந்துச்சுன்னு எவ்வளவு நல்லா இருக்கு. ஒரு ஆடு, குரங்கு, நாய், மாடு, எரும மாடு எல்லாத்தையும் எடுத்து பார்க்கறான். எந்த இதயமும் மனுஷ இதயத்துக்கு நெருக்கமா இல்ல. பன்றி இதயம் அதே மாதிரி 90% மனுஷனுக்கு நெருக்கமா இருக்கிறது. அதை பார்க்கறான். கிட்னி இருக்குல்ல, கிட்னி செயல்பாடு எடுத்து பாத்தீங்கன்னா அதுவும் ஃபெயிலியர் ஆச்சு நிறைய பேருக்கு. கிட்னி இல்லாதனாலே நிறைய செத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம காலத்துல. அதை சோதனை பண்ணி இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறான், பன்றியுடைய கிட்னி மனுஷனுக்கு நெருக்கமா இருக்கு. மூணும் 90% இருக்கிறது. ரத்தம், கிட்னி, இதயம். இந்த மூணு எப்படி இருக்குது? மனிதனுக்கு அது நெருக்கத்தில் இருக்கிறது. இப்ப மனுஷனுக்கு நெருக்கத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, மனுஷனை திங்கலாமா? மனுஷனை சாப்பிடலாமாங்க? நரமாம்சம் திங்கலாமா? நம்ம மனசாட்சியை திங்க கூடாதுன்னு சொல்லுது. பன்றி என்பது ஏறக்குறைய நம்மள மாதிரி ஆயிடுச்சு உள் அமைப்புகள்ல. அந்த மாதிரியா இருக்கும் பொழுது அதையே சாப்பிடுவது நம்மள சாப்பிடுற மாதிரி. தோல் கூட மனுஷ தோல் மாதிரி தான். உரிச்சு இந்த உரிக்கையில ஆட்டுத்தோல் மாதிரி பிடிச்சி உரிக்கையில சீவி தான் இருக்கையில. மனுஷ தோல் ஆட்டுத்தோல் மாதிரி உரிக்கலுமா? பிஞ்சு பிஞ்சு தான் போகும். அந்த மாதிரி எல்லா வகையிலையுமே அறிவு இல்லைங்கிறதுலையும் பண்ணி சாக்கடையில பொருளுதுங்கிறத தவிர பாத்தீங்கன்னு சொன்னா மற்ற எல்லா விஷயத்திலும் எப்படி இருக்குன்னு கேட்டா மனிதனுக்கு ரொம்ப நெருக்கமான ஒன்றாக இருக்கிறது. அப்ப மனிதன் மனிதனையே சாப்பிடுவதற்கு சமம், நெருக்கம் என்பது இப்ப கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அதனால பன்றி சாப்பிடுறது வேணாம்னு சொல்லி இஸ்லாம் காரணத்தை சொல்லாம சொல்லி இருக்குது. இன்னும் எவ்வளவு காரணங்கள் கண்டுபிடிப்பாங்க. இன்னொன்னு பிஸ்மி சொல்லி அறுக்கிறதையும் அவர் கேட்டிருக்காரு. அதாவது சும்மா அறுத்தால ரத்தம் ஓடி போயிருமே. அதாவது ஒரு ஆட்டை பிடிச்சி கழுத்து அறுத்தா ரத்தம் ஓடிட்டு போகுது, அது என்ன பிஸ்மில்லா சொல்றது? அது சொல்லாம அறுத்தா ரத்தம் ஓடாதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுல இருக்குது. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குதுங்க. என்ன காரணம்னு கேட்டா, ஆடுங்கிறது ஒரு உயிரினம், மாடுங்கிறது ஒரு உயிரினம். இந்த உயிரினத்தை நம்ம படைக்கல, நம்மள உருவாக்கணும், காசு கொடுத்து வாங்கியிருப்போம், நம்மள படைச்சோம் இல்ல. ஒரு உயிரினத்தை போய் கொல்றது என்பது மேலோட்டமா பார்க்கையில் அது என்னது? ஒரு கொடூரமானது. இல்லப்பா நீனும் உயிரினம், அதுவும் உயிரினமா இருக்குது, நீ போய் அதை கொள்ளலாம். இதை ஆஃப் பண்ணுமா? இது அதான் கூலர் ஆஃப் பண்ண, அதான் தொண்டை காரணம். கூலர் தான் காரணம். ஏர் கூலர் நீ ஆஃப் பண்ணும் இல்லை. இப்பதான் எனக்கு விளங்க, மைக்கு காரணம் இல்லைங்க, ஏர் கூலர் தான் எல்லாத்துக்கும் காரணம். தொண்டை போனது காரணம். தண்ணியை பீச்சு, ஏசி மாதிரி கிடையாது. அப்ப நல்லா விளைக்கிறேன்னு, ஆடு ஒரு உயிரினம், மாடு, கோழி எல்லாம் ஒரு உயிரினம். அதை போய் நம்ம திங்கிறதுக்காக வெட்டுறவங்க போது அதுல ஒரு கொடூரம் வரும். அவன் சாப்பிடுறதுக்காக வேண்டி ஒரு ஜீவனை கொள்றானே அப்படின்னு வரும்.
அப்ப அந்த எண்ணத்தை மாற்றுவதற்கு இஸ்லாம் வந்து ஒரு வழியை ஒரு மனுஷனுக்கு சொல்லித் தருது. எப்படி? அடே நீ மனுஷன், உனக்காகத்தான் இந்த ஆட்டை நான் படைச்சேன், உனக்காகத்தான் இந்த மாட்டை நான் படைச்சேன், உனக்காகத்தான் இந்த கோழியை நான் படைச்சேன். அதனால என் பேரை சொல்லி நீ அறு, நான் அனுமதி கொடுத்ததுனால தான் அறுக்கிறேன்னு சொல்லி அறு. இதை கொல்லணும்னு வெறி பிடிச்சு நான் அறுக்கவில்லை. கடவுளே, நீ அறுக்க சொல்லி அனுமதித்திருக்கிறாய், நீ இதை சாப்பிடுவதை எனக்கு அனுமதிக்கத்தக்கதாக ஆக்கியிருக்கிறாய், அதனாலதான் அறுக்கிறனே தவிர இன்னொரு உயிரினத்தை கொன்று நான் வாழணும் என்பதற்கு அறுக்கல. இந்த உறுதிமொழி தான் பிஸ்மில்லாங்கிறது. பிஸ்மில்லான்னா அல்லாவின் பெயரால். என்ன அர்த்தம்? இறைவா, இந்த ஆட்டை அறுக்கணும்ன்றது எனக்கு நாட்டம் இல்லை, நீ அனுமதிச்சிருக்கிறாய், படைச்சவன் நீ, ஓனர் நீ, சம்பந்தப்பட்டவன் நீ, நீ அனுமதி கொடுக்கும் போது நான் இருக்கிறது தப்பாவும். இதுதான் பிஸ்மில்லா. அதனால அந்த அனுமதி லைசன்ஸ் வாங்கிட்டு அறுக்கிறது, வேற ஒண்ணும் கிடையாது.